இந்த எஸ்எஸ்கே இப்படி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இந்த பைரவி எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு பைரவி, இதுக்கப்புறம் வந்து இப்ப நான் எனக்கு இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், எனக்கு இதில ஹெல்ப் பண்ணு, அதில ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காத. இதுக்கப்புறம் இலக்கியாவையும், கௌதமியும் அழிக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானையும் என்கிட்ட கொண்டு வந்துராத. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேர்றத பாரு. இலக்கியாவுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ மாணிக்கத்துக்கிட்டயும் வந்து இப்ப நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இனிமே யார் வந்தாலுமே வந்து இப்ப அந்த இடத்த நீங்க குடுக்கக்கூடாது. நீ வந்து இப்ப நீ கௌதமுக்கு மட்டும் தான் குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி சொன்னதுனால, இங்க மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இப்போ வந்து அவங்க கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் தான் அந்த இடத்த குடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அவர் சந்தோஷப்படுறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே அப்படி சொன்ன உடனே, அ கௌதம்க்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பைரவி எல்லாம் வந்து இப்ப என்ன சொல்லவே தேவையில்ல. செம்ம ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல. என்னடா இது எஸ்எஸ்கேவா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப என்ன யோசிக்கிறா. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட பைரவி வந்துட்டு, "எஸ்எஸ்கே என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இங்க பாரு பைரவி, இதுக்கு மேல வந்து இப்ப எதனா பேசிட்டு இருந்த அப்படின்னா, உன்ன இங்கேயே அடிச்சு நான் கொன்னுட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இரு. நான் ஏற்கனவே வந்து இப்ப என்ன அமைதியா இருந்துட்டு இருந்தேன். என்ன இந்த பிரச்சனையில கோர்த்து விட்டு கடைசியில என்னோட மொத்த சாம்ராஜ்யத்துக்குமே உல வைக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா வந்து இப்ப என்ன விட்டுரு. நான் இங்கிருந்து போறேன். அந்த இடத்தெல்லாம் வந்து இப்ப என்னால வாங்க முடியாது. வேணும்னா நீ வாங்கிக்கோ. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலக்கியா வந்துட்டு, மாணிக்கையா வந்து இப்ப எனக்கு அந்த இடத்த குடுத்தா தான் அடுத்து எதுவும் நடக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, மாணிக்கத்துக்கிட்ட கால்ல விழுந்து வந்து கதறாரு. ஐயோ! மாணிக்கையா, நான் வந்து இப்ப உங்கள எதுவுமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு வந்து இப்ப அந்த இடத்த இலக்கியாவோட பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆள விட்டா போதும். நான் வந்து இப்ப துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப கதறி அழுதுட்டு இருக்கும்போது, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அ கௌதம் வந்து அதாவது இலக்கியா நெனச்ச மாதிரி எஸ்எஸ்கே வந்து இப்ப இங்கருந்து எஸ்கேப் ஆயி ஓடுறாங்க. ஒரு பக்கம் பைரவி திரு திரு திருன்னு முழிக்கிறா. நம்ம இலக்கியா வந்துட்டு, பைரவி மேடம் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த இடத்தெல்லாம் வந்து இப்ப எங்களால வாங்க முடியாது. கடைசியில கௌதம விட்டு பிரிஞ்சு தான் போக போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்ப என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது தான் கடைசியில வந்து அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு 2 பேரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்த இந்த பைரவிக்கு, "நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் உன்னலாம் மன்னிக்கிற மாரியே கிடையாது." அப்படின்ற மாரி இலக்கியாவும், கௌதமும் சொல்லிர்றாங்க. பைரவி திரு திரு திருன்னு முழிச்சு நின்னுட்டு இருக்கா. நல்லா கண் கூட பாருங்க. இது கனவு இல்ல, நிஜம் தான். இப்போ என் பேர்ல வந்து இந்த இடம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மாணிக்கத்த வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு, அதே மாரி நம்ம இலக்கியாவும் கையெழுத்து போட்டுறாங்க. இப்போ அந்த இடமும் வந்து இலக்கியாவோட பேருக்கு வந்துருச்சு. அந்த பைரவிக்கு ஷாக்கு, அதாவது இங்க நடந்த ஒரு விஷயத்துல ஷாக்ல வந்து அப்படியே தூக்க மாட்டிட்டு தொங்கிடலாம் போல வந்து அவளுக்கு தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது? அந்த மாரிலாம் வந்து அவ பண்ண மாட்டா. நல்லவங்களா இருந்திருந்தா வந்து இந்நேரத்துக்கு நாண்டுகிட்டு செத்து போயிருப்பாங்க. ஆனா இந்த பைரவி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.